திட்டி ஒரு தப்பும் செய்ய மாட்டான் இந்த பாப்பான். நீங்கள் கள்ளனென்று அடிக்கின்றீர்களே, அடியாதீர்கள் என்று அந்த துரைமார்களை மறைத்து பார்க்கின்றான். எண்ணாது எண்ணமெல்லாம் எண்ணுகின்றான் பாப்பான். உலகளந்த மாதாவே, உஜினி மாதாளி தாயே, தாயாரே எந்தனையும் தற்காக்க வேண்டுமம்மா. நான் செய்யாத குற்றத்திற்கு என் வாயால் மாட்டிக்கொண்டேன் தாயே. மாதாவே, என்னுடைய மானம் காக்க வேண்டும் என்று எண்ணாமல் எண்ணி மறையவனும் அந்த ஈஸ்வரியை வழங்குகின்றார். ஐயாவே, சேவகரே, என் வார்த்தை சொல்ல கேளுங்கள். நான் எங்குமே களவாடிய சொத்தல்ல. எனக்கு தாயார் தந்தது வேறு எதுவுமே அல்ல என்று எவ்வளவோ சொல்லியும் ஏற்பானா? யாரடா பாப்பானே, எங்கிருந்து இங்கு வந்தாய்? எந்த ஊர், எந்த தேசம் என்று திரும்ப திரும்ப கேட்கின்றான். ஒரு கள்ளனை திரும்ப கேட்கின்ற போது மாற்றி பேசுவான் என்ற எண்ணத்தில் இந்த கேட்கின்ற போது என் கதையை கேளும் ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் ஐயன்மார்களே. மதுரை மாநகரிலே சிவன் கோயிலிலே சிவபூசை செய்து வந்தேன். எனக்கு 7 பெண் குழந்தைகள். அத்தனையும் பெண் குழந்தையாக ஆண்டவன் தந்து விட்டான். குழந்தைகளை கரையேற்று விட்டு அங்கே மதுரை மாநகரிலே மழை தண்ணீர் இல்லாமல் கோயில் பூஜைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. இந்த கோயில் பூஜை இதான் நமக்கு செய்ய தெரியுமே அன்றி வேறொன்றும் தெரியாது. என் பிள்ளைகளை கூட்டி வரும்போது நான் உஜ்ஜிமாகாளி பட்டணத்தில் உஜ்ஜிமாகாளி தாயாருக்கு பூஜை செய்து வந்தேன். நாள்தோறும் தாயாரை நான் வணங்கி வரும் அந்நாளில் எனக்கு குமர்களுக்கு வேணும் தாயே, எனக்கு குமர்களுக்கு வேணும் தாயே என்று நாள்தோறும் தாயாரை வணங்கி பூஜை செய்தேன். அம்மையந்த மாகாளி அவளிடம் தான் இருந்த நான் படும் கஷ்டத்தை தானறிந்து ஒரு நாளை வேளையில் அந்த உத்தமியாள் உஜினி மாகாளி இந்த நல்ல பொன்னதுவை எனக்கு தந்தாள். அதைதான் நான் கொண்டு விற்று என் பிள்ளைகளுக்கு நகை நட்டுகள் வாங்கி குமர்களுக்கு வேண்டும் என்று வந்தேனே தவிர வேறு எந்த தப்பும் செய்யவில்லை ஐயா. என் தாயாரை தந்த தங்கம் என்றுதான் நான் நினைத்தேனே ஒழிய இப்படி ஒரு சம்பவம் வரும் என்று நினைக்கவே இல்லை. அப்பொழுது சம்புத்துறை சொல்லுகின்றான், கும்பிடுகின்ற தெய்வம் என்னைக்கிடா தங்கம் கொடுத்தது? கும்பிடும் தெய்வம் தங்கம் கொடுத்திருந்தால் இந்த உலகம் தாங்குவாடா? பாளையத்தை கூட்டுங்கடா, அந்த கோயில் எங்கே இருக்கு என்று பார்ப்போம் என்று அந்த பாப்பானை முன்னே விட்டு பாவியவன் பின் நடந்தான். பீரங்கி படையுடனே படுபாவி வாரானே. சிப்பாய் படைகளோடு இந்த சிறியவன் வருகின்றான். எங்கடா போவதென்று எண்ண முடியாமல் பாப்பானும் சம்புத்துறை ஆனவன் தனது ஆணைப்படை குதிரைப்படைகளை காலாள் படைகளை பீரங்கி படைகளை எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக கூட்டி அங்கே வருகின்றார்கள். அப்பொழுது உன் தாயாருடைய கோயில் சித்தரம்பொழி என்றாயே, அது எங்கேடா இருக்கின்றது? அவ்வழி எங்கே இருக்கின்றது என்று கேட்டு அடிக்கின்றார். அடிவருக்கு மாட்டாமல் அந்த வேலியனும்
வழிகாட்டி முன்னடக்க படைகளெல்லாம் பின்னடக்க வாரானே படைகூட்டி வாய்த்த நல்ல சம்புத்துறை. அப்படி ஒத்தையடி பாதையதை வீரங்கி வண்டி வர பாதையை விரிவு பண்ணி விரைவுடனே வெள்ளையனும் படைகூட்டி வாரான் பாவி என்ற வெள்ளையன். வேதியவன் சொன்னான், பாருங்க சம்புத்துறை அவர்களே, சொன்னது சரிதான் என்று சொல்லக்கூடிய அளவில் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்றான். அதெல்லாம் சரி, திறவுகோலிடடா என்று சம்புத்துறை கேட்கின்றார். ஐயா, என்னுடைய தாயார் கோயிலுக்கு திறவுகோல் கிடையாது. தானே திறக்கும், தானே அடைக்கும். திறக்கின்ற நேரத்திலே போய் பூசை செய்வேன் என்று சாந்தமாகவும் பாவமாகவும் சொல்லுகின்றார். அவன் கேட்பானா? உடனே சம்புத்துறை, வையுங்களா பீரங்கியை வாய்த்த நல்ல கதவதிலே. சொன்னவுடன் சேவகர்கள் எடுத்தாரே பீரங்கியை. கோட்டையிலே பீரங்கியை கொளுத்துமடா என்றானே. வடக்கு நல்ல கோட்டையிலே வைத்தானே பீரங்கியை. இப்படியாக சுற்றி சுற்றி விடிகளை கொளுத்துகின்றான். ஆனால் கோட்டை அசைவதற்கு இல்லை. அப்பொழுது, தாயே, படும்பாடு பார்க்கின்றாயே, நான் என்ன செய்வேன் என்று அந்த தாயை வணங்குகின்றான் பூசாரி. அப்பொழுது 27 கதவும் தாமனு திறக்கின்றது. கதவு திறந்தவுடனே இந்த சம்புத்துறையாகப்பட்டவன் உள்ளே பார்த்ததால் தெரியும். அவன் மேல் ஆராதனை ஆகி அவனே தன் படையை தானே அடித்து வாழ்கின்றார்கள். அப்படி அக்கோட்டையில் இருந்து இந்த அழிக்க வந்தவர்களை ஒருவர் கூட விடாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கடைசியில் சம்புத்துறையை பார்த்து அந்த படைத்தளபதிகள் அவதிப்படும்படியாக சம்புத்துறை எவ்வளவோ சொல்லுகின்றான். சாமியாட்டத்தை அது சாமியாட்டம் கட்சி வைத்து கோட்டைக்குள்ளே அந்த குடியவனும் தான் குதிக்க பார்த்தால் காளி அவனை உடனே சூலம் கொண்டு குத்தி கொன்று அவனுக்கு தன்னுடனே பூசை கொள்ள வேண்டும் என்று அவன் வணங்கி நிற்கின்றான். அப்பொழுது தாயார் அங்கே அம்மையென்ற ஆங்காரி அடங்காத கோபமுடன் உச்சினி மாகாளி ஓங்காரி உடைவாள் கையில் எடுத்தாள். 7 கும்பம் தானெடுத்து ஏந்திகையால் மகமாய் கையதிலே திரிசூலம் கொண்டு மாகாளி தான் எழுந்தார். எழுந்த மாகாளி ஏற்ற அந்த பார்ப்பானை கோரர் முகத்தோடு கோதையரும் பார்த்தாள். அம்மையாகப்பட்டவள் இந்த ஜம்புத்துறை மேல் ஆராசனை ஆகி இவ்வளவு கோலத்தோடு நிற்கின்றாள். அம்மனுடைய அருளாலே ஆராசனை ஆகி சம்புத்துறை ஆடிவிட்டான். அத்தனை படைகளையும் கொன்று விட்டான். கையால் அத்தனை வீரர்களையும் வெட்டி கொன்று அவனுக்கு வெளிவீடத்திலே அழகான பூசை ஒன்று தாரேன் என்று அவனை கோபத்தை தனித்து தாயார்
இனி நான் தென்னாடு போவேன் என்று சொல்லுகிறார்.